ஹாய் பீஸ் குட்டீஸ்கெலாம் எப்படி இருக்கீங்க? எனது சேனல் பேர் ஆர்ட் பேக். நானும் ஒரு செடி வரையலான்னு இருக்கேன். ஒரு ஹார்ட் மாரி போட்டு அதில் வந்து இலை வரைஞ்சி அப்படியே கொஞ்சம் 4 இலை போட்டு ஒரு குட்டி பானை வைக்கிற மாதிரி வச்சு இந்த வரையில இன்னும் ஒரு கதை சொல்லலான்னு இருக்கேன். இலைன்னு இல்லை, ஒரு செடிங்க அதெல்லாம் ஒரு ஸ்கூல் போனால் எப்படி இருக்கும் அதுமாரி ஒரு கதை சொல்லலான்னு இருக்கேன். ஒரு நாள் எல்லாம் ஸ்கூல் மாரி நான் ஓப்பன் பண்ணுறேன். மரவள்ளி அது அந்த செடி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஸ்கூலுக்கே தலைவராக இருக்குது. அப்புறம் அது வந்து ஹெட்டாக இருந்து நான் வழி நடத்துது. அப்போ வந்து ஒரு ஃபஸ்ட் இடத்துல ஒரு தக்காளி வருது. தக்காளி வரும்போது நல்லா சூப்பராக வருது. அதை பார்த்து கிண்டல் அடிக்கிறாங்க அங்கே இருக்காதுங்களாம். என்னடா இப்படி அழகாக வருது அப்படின்னு சொல்லி அதை கிண்டல் அடிக்கிறாங்க. கிண்டல் அடிக்கும் போது அது வந்து பச்சை கலராக இருக்குது, சிவப்பு கலராக மாறி இருக்கு, வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு, சிவப்ப மாதிரி இதாக இருக்கு. அப்புறமேட்டுக்கு திருப்பி ஒரு முருங்கைக்காய் வந்தோடனே அது சொல்லுது, நீயாச்சும் தக்காளியாக சவந்து போய் அழகாக இருக்க, என்னைய வந்து பெரிய பட்டைக்காயின்னு சொல்லிட்டு என்னை போட்டு கேவலப்படுத்துகிறாங்க, அதுக்கு நீ எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதை புகழ்கிறாங்க. அப்புறம் வெங்காயம் அழுதுகிட்டே இருக்குது. அப்போ வந்து அழுதுட்டு இருக்கும்போது அங்கேருந்து தலைவர் கேட்குறாரு, ஏமா அழுகுற அப்படின்னு கேட்கும்போது அது சொல்லுது, நான் வந்து எப்போ பார்த்தாலும் என்னை வெட்டி இது பண்ணிடுறாங்க, அதனால் எனக்கு அழுவ வந்துக்கிட்டே இருக்கு, அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கு. நீ அழுவாதம்மா, நான் வந்து இது மஞ்சள் அழுவாதம்மான்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் மஞ்சள் வருது. மஞ்சள் வந்தோடனே மஞ்சள் சொல்லுது, என்னை வந்து எல்லாரும் மூஞ்சிக்கெல்லாம் போட்டுக்கிறாங்க, சன்ஸ்கிரீன் போட்டுக்கிறாங்க, எனக்கு யாரும் போட்டு விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அது அழுகுது. சரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறையாக சொல்கிறாங்க. அப்போ துளசி அம்மான்னு ஒன்று வராங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, இப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது, வந்து அமைதியாக இருங்க, நான் எப்படி அமைதியாக இருக்கேன் அதுமாரி அமைதியாக இருங்க அப்படின்னு சரின்ட்டு சொல்லிடுது. அப்புறம் தக்காளி வந்து சொல்லுது, என்னை வந்து உடம்புக்கெல்லாம் மூஞ்சிக்கெல்லாம் போட்டு பளிச்சுன்னு பண்ணிக்கிறாங்க, எல்லாரும் மின்னி உடம்புலாம் மூஞ்சிலாம் போட்டு பளிச்சுன்னு பண்ணி மூஞ்சிலாம் இது பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. சரி அப்படின்ட்டு அப்புறம் இப்படிலாம் பண்ணுறாங்களா உடனே வச்சுட்டு அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்புறம் கத்திரிக்காய் அங்கேருந்து வருது. கத்திரிக்காய் பார்த்தாலும் எல்லாத்துக்கும் குச்சியாக இருக்குது. என்னடா பேஷன்ஸ் போகிற மாரி இப்படி அழகாக வந்துட்டுருக்கு அப்படின்னு அந்த கத்திரிக்காய் வந்து கோவப்படுத்துகிறாங்க இவங்கெல்லாம். அது சொல்லு, நான்லாம் யார் தெரியுமா, நான் வந்து ஒரு சாம்பாருக்கு என்னை இருந்தால் தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும், நான் தான் கலர் என்னை வந்து நிறைய கலரில் வச்சுருக்கேன், ஒவ்வொரு கலர்லேயும் என்னை வந்து போட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த சுவையாக நான் மாறியிருப்பேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ மஞ்சள் சொல்லுது, இல்லை அந்த சாம்பாருக்கு நான் மஞ்சள் தூளாக போனேன்னா தான் அது கலரே கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிச்சிடுறாங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஸோ இது எனக்கு என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஹார்ட்டு போட்டு விட்டுருங்க. தேங்க்ஸ்.